ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் அவர்கள் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, இப்போ தமிழகத்துல சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை கூட்டலாம் என்ற ஆலோசனையை மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆளுநருக்கு வழங்கி இருக்கிறார். இதில் உள்ள நடைமுறைகள் எல்லாம் என்ன ஐயா? இல்ல, சிறப்பு சட்ட என்ன இப்ப யாரு கூட்ட போறா? அங்க வந்து சசிகலா உள்ள நுழைய முடியாதுல்ல. ஒரு ஆலோசனையை மட்டும்தான் ஆளுநர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர் இந்த ஆலோசனையை முன்வைத்திருக்கிறாரையா? நான் அன்னைக்கு ஆலோசனை கேட்டாரு, அதோட முடிவு நான் சொல்றேன். இன்றைக்கு வந்து சிறப்பு சட்டசபை கூட்டம் போட்டால் இன்றைக்கு வந்து அந்த சட்டசபையில வந்து பன்னீர்செல்வமும் மத்த 133 எம்எல்ஏ தான் இருப்பாங்க இல்லையா? தொடர்ந்து சொல்லுங்க. ஏடிஎம்கே சார்பில். ஹலோ ஐயா, தொடர்ந்து பேசுங்க ஐயா. இல்ல, அப்படி இருக்கும்போது சட்டசபைக்குள்ள டிஎம்கே ஏடிஎம்கே தான் கொஸ்டின் மொழிய பன்னீர்செல்வமா சசிகலான்னு வராது, வர சான்ஸ் இல்ல. இல்ல, இதுல அவர் என்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றுவார் அப்படிங்கிற கேள்விதான் எழுப்பப்படுகிறது. அதாங்க, ஒரே நடைமுறை இருக்க முடியும், வேற மாதிரி நடைமுறை இருக்க முடியாது. அதாவதுங்க, நீங்க சிறப்பு சட்டசபையில போய் எல்லாரும் உட்கார்ந்து டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அங்க வந்து பாயிண்ட் நம்பர் 1 சசிகலா cannot enter, நம்பர் 1. நம்பர் 2, எல்லா இவங்களும் வந்து இவருக்கு அகேன்ஸ்டா போட்டாங்கன்னு சொன்னா திமுக மந்திரி சபை கவிழ்ந்து விடும். அதிமுக மந்திரி சபை இல்லையா ஐயா? ஆனா தன்னிடம் ஆதரவு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் கையெழுத்து பெற்று ஆதரவு எம்எல்ஏக்களோட கையெழுத்தோட ஆளுநரிடம் சசிகலா அவர்கள் ஒப்படைத்திருக்கிறாரே ஐயா. அப்படியான ஒரு சூழ்நிலையில் என்னென்ன பார்க்க? ஆதரவு பத்தி 119 தான் கொடுத்திருக்காங்க. இதுல இன்றைக்கு 119 தான் ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காங்க. வேண்டியது 2 தான் போனோம், 2 பாக்கி 3 பேர் அங்க போயிட்டாங்கன்னா எப்படி ஆதரவு இருக்க முடியும்? இல்லையா, சந்தேகம் தான். ஒருவேளை இது போன்ற சிறப்பு சட்டப்பேரவை கூட்டப்பட்டால் கிளாரிட்டி என்ன கேக்குறேன்னா, சிறப்பு சட்டப்பேரவையிலே சசிகலா வந்து கூட்ட போறாளா, இல்ல வந்து கவர்னர் கூட்டத்துல வந்து இருக்கிற மெம்பர்கள் மட்டும் இருக்க போறாங்களான்னு கேள்வி இல்லையா? அப்படி இருக்கிற மெம்பர் கூட இருந்தாங்கன்னா சட்டசபைக்குள் நுழைஞ்ச உடனே டிஎம்கே ஏடிஎம்கே பார்ட்டி தான் இருக்க முடியும். ஏடிஎம்கே தனிப்பட்ட முறையில என்னுடைய இவர் வேண்டாம் அவரோட சொல்றதுக்கு முடியாது. அரசியல் சட்டப்படி அங்க எடுக்கக்கூடிய ஓட்டு வந்து ஏடிஎம்கே மந்திரி சபை வேண்டுமா அல்லது அதுக்கு உரிமை இருக்காங்க கேட்க முடியும். இல்ல, இப்போ ஆளுநர் கேட்டுக்கொண்டதன் பேரில் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தமிழகத்துல சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை கூட்டலாம், அப்பொழுது பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லலாம் என்ற ஒரு ஆலோசனையை வழங்கி இருக்கிறார். அதாம அது வந்து முன்னுக்கு போன முரணா இருக்குனால நான் அதுக்கு வந்து சட்டம் தெரிய வேண்டியதில்லை. அவங்க சின்ன கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு வந்து சட்டசபையை கூட்டினால் அந்த சட்டசபையில யாரெல்லாம் இருப்பாங்க? பன்னீர்செல்வம் இருக்கிற 134 எம்எல்ஏ தான் இருக்க முடியும். அந்த 134 எம்எல்ஏயும் பன்னீர்செல்வம் சப்போர்ட் பண்ணா ஆட்சி கவிழ்ந்துடும்ல. நன்றி. கிளாரிபிகேஷன் யார் கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? நன்றியா, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.